இந்த vlog பல மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனா இப்பதான் அதை எடிட் பண்ணி போட டைம் கிடைச்சிச்சு. என் ஃப்ரெண்ட் அவ கல்யாணத்துக்காக saree வாங்கி கொடுக்கணும்னு நான் டி நகர்ல இருக்க நல்லி கிட்ட கூட்டிட்டு போனா, அந்த நல்லிக்கு வெளியில இருக்க ஜுவல்லரி எல்லாம் அவ்வளோ அஃபோர்டபுளா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க ஜுவல்லரி ஷாப்பிங்க அங்க முடிச்சுக்கிட்டோம். ஜுவல்லரியை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு சரி அதுக்கேத்த மாதிரி saree வாங்கலான்னு நான் உள்ள போனேன். என்னடா இது முட்டாள்தனமா இருக்குன்னு நினைக்கலாம். பட் ஆனா ஜுவல்லரி நமக்கு அமையறது தான் கஷ்டம். saree கூட இப்பெல்லாம் அமைஞ்சிருது. நான் சாஃப்ட் சில்க் வாங்கலான்னு ஒரு கலர் காம்பினேஷன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நல்லிக்கு போனேன். பட் அங்க எதுவும் அமையலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க குமரன் சில்க்ஸ்க்கு வாங்க போனோம். அங்க பேஸ்மெண்ட்ல தனி செக்ஷன் ஒன்னுக்கு கூட்டு போனாங்க. பார்த்தா அங்க சாஃப்ட் சில்க் கடல் மாதிரி அவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ்ல டிஃப்ரெண்டா நம்ம பார்த்திருக்கவே முடியாத அளவுக்கு வெரைட்டிஸ் இருந்துச்சு. சரின்னு என் மைண்ட்ல இருக்க கலர் காம்பினேஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ வித் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல ஒரு saree பார்த்தேன். அதே ப்ளூல ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இன்னொரு saree பார்த்தேன். அது ரெண்டுத்துல எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஆனா இந்த ப்ளூ கலர்ல ஒரு saree எடுக்கணுங்கிறதுல மட்டும் நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஃபைனலா நான் எந்த saree வாங்கியிருப்பேன் கமெண்ட் செக்ஷன்ல முடிஞ்சா சொல்லுங்க. அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு அங்க ஒரு பில்லை தீட்டிட்டு குமரன் சில்க்ஸ்ல இருந்து பாண்டி பஜார்ல இருக்கிற கீதா கஃபேக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோம். டி நகர் போனாலே அந்த கீதா கஃபேல சாப்பிடாம நாங்க வந்ததே இல்லை. ஸோ அன்னைக்கு நாங்க தோசையும் ஒரு சோளா பொரியும் சாப்பிட்டு எங்க டேவை முடிச்சுக்கிட்டோம். பாய்.